எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாக மறந்துருந்தாங்க, திருப்பி ஞாபகப்படுத்தி விட்டு டாஸ்மாக். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு யங் டீம். செருப்புகள் ஜாக்கிரதை இந்த டைட்டிலே ஒரு கதை சொல்லுது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக என்ன கதை இருக்கும், செருப்புகள் ஜாக்கிரதைன்னு ஒரு புது டேர்ம்ஸில் ஒரு டைட்டில் இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு ஒரு ஆர்வம் தூண்டுது. யார் டைட்டில் சொன்னாங்கன்னு தெரில, அரவிந்த் சாரா டைரக்டராக தெரில, இல்லை கௌஷிக் சார் சொன்னாரா தெரில. பட் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு பெரிய ஆர்வத்தை தோன்றுது இது. அப்புறம் சவுத் சீகட் இவர் கௌஷிக் சார் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் ஒரு நிறைய பிளாட்ஃபார்மில் நிறைய பேட்டர்னில் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணலான் இருக்கோம் ஜீல அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக ஒரு மூவியை ஒரு சிக்ஸ் எபிசோட்ஸாக இது பண்ணலாம், யாரில் வியூ பண்ணலாம், அந்த மாதிரிலாம் சொன்னார். அது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, நிறைய ரைட்டர்ஸ்க்கு, நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அது கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அது ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இந்த சீரீஸோட ப்ரொடியூசர் என்னோட ஃப்ரெண்டு சினியார் வேலன், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப விஷனரி, அதே சமயம் ரொம்ப கிரியேட்டிவான ஒரு ப்ரொடியூசர். நானும் அவரு சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை, பட் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவர் அவ்வளோ பேஷனேட்டாக இந்த கண்டென்ட்டை அப்ரோச் பண்ணுற ஒரு ஆள். ஸோ கண்டிப்பாக அவரோட அந்த பேஷனேட் அப்ரோச் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இது ஒரு டீம் இருக்குது. இதில் எல்லாருமே ரொம்ப நல்லா ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க எல்லாருமே. அது மாதிரி 5ஆம் வேதம்ல விவேக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர். ஐ ரியலி லைக் யுவர் ஒர்க். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹியூமர் பார்ட் அழகாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணியிருந்தீங்க. அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அண்ணன் சிங்கம்பள்ளி அண்ணன், ஆனால் நான் சொன்ன மாதிரி கடவுள் இருக்கான் குமார்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ஒரு 20-25 நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக எல்லாம் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுவோம் அடிக்கடி. இப்பதான் பார்த்தேன், இந்த மகாராஜா படத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பார்த்தேன். நான் பார்க்கும்போது ஒரு பயம் இருந்துச்சு. அண்ணன் பக்கத்துல உட்காரும்போது ஒரு பயம் இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. கை கொடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்ம அண்ணன் தான் அவரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சு. இப்படி ஒரு இம்பாக்டை ஒரு படம் ஏற்படுத்திச்சு, ஒரு கேரக்டர் ஏற்படுத்திச்சு, ஒரு ஆக்டர் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது எல்லா ஆக்டர்ஸுக்கும் அமையாது. அப்படி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு அண்ணனுக்கு. ஆனால் அது அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாரு. அவருடைய லைஃப் டைம்ல ஒரு பெரிய படமா அது இருந்திருக்கு. அது அவ்வளோ அழகா ஒரு பெருந்தன்மையா அதெல்லாம் இல்லை, டைரக்டர் தான் சொல்லுவாரு. ஆனால் அது எனக்கு தெரியும், அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த டீம் எல்லாருக்கும், இதில் நடித்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 25 நம்ம 5ஆம் வேதம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நான் செருப்புகள் ஜாக்கிரதையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, 5ஆம் வேதம் Z5 பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அது அந்த டீமோட சேர்ந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்த உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க 5ஆம் வேதம்க்கு. எனிவே, இப்போ செருப்புகள் ஜாக்கிரதை இது ஒரு புது முயற்சி. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5ஆம் வேதம் மாதிரியோ இல்ல மற்ற வெப் சீரிஸ் மாதிரியோ எழுதுறதுக்கு கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். இந்த வெப் சீரிஸ்க்கும் எழுதுறதுக்கு நிறைய டைம் எடுத்தது. இது ஒரு புது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபார்மேட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் படத்தை ஒரு சீரீஸ் ஃபார்மேட்ல கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் தான். அது ஒரு 6 எபிசோடா இருக்கலாம், இல்ல ஒரு 7 எபிசோடா இருக்கலாம். அது இந்த செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்ற இந்த வெப் சீரீஸ்ல இருந்து அந்த பயணம் ஆரம்பிக்குது நம்மளுக்கு. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களோட ரீஜனல் பேக்ஸும் பாத்தீங்கன்னா இப்போ 99க்கு அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கான்டென்ட் ஓரியன்டெட் மூவி ஸ்டைல் வெப் ஒரிஜினல்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்லையும் இறங்குறோம். ஸோ நிறைய ஃபார்மேட்ஸா இப்போ வெப் சீரிஸ் உங்களுக்கு Z5லேருந்து வரப்போகுது. அதுல இதுவும் ஒரு ஃபார்மேட். ஸோ உங்களுக்கு ஒரு 45 நாள் இல்லை ஒரு 60 நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு முயற்சிகள் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அது இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு விஷனா இருக்கு. செருப்புகள் ஜாக்கிரதை அப்படிப்பட்ட ஒரு முதல் ப்ராஜெக்ட் இது. ஒரு ரொம்ப ஆக்சுவலா லைனா பாத்தீங்கன்னா சிம்பிள் லைன் தான்.
அதை எப்படி காம்ப்ளெக்ஸாக பண்ணி நம்ம அதுலேருந்து ஹியூமர் கொண்டு வரலாம். ஹியூமர்ன்றது ரொம்ப கஷ்டம், எல்லாருக்குமே தெரியும். சில சமயம் அது கரெக்டாக லேண்ட் ஆகும், சில சமயம் கரெக்டாக லேண்ட் ஆகாது. ஆனால் அது மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதை வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த 6 எபிசோட் ZEE5 வந்து பிளான் பண்ணி, அதுக்கு வந்து மிஸ்டர் அரவிந்தன் வந்து எங்களுக்கு கதையை கொடுத்து, அங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தான் ராஜேஷ் சூசேராஜ். அவர் 5ஆம் வேதம்லேருந்தே இந்த பயணத்தில் எங்களோட இருக்காரு. ஸோ ராஜேஷ் சூசேராஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அரவிந்தன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது மழை காலத்துல தைரியமா எடுத்து தயாரிச்சு இன்னைக்கு இதை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தின எங்க சிங்காரவேலன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ணே, இந்த மாதிரி ஒரு கதை டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிக்கணும், நீங்க தானே அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொன்ன எங்க சிங்கம்புலி அண்ணனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 5ஆம் வேதத்துல பாத்தீங்கன்னா மித்ரனா வந்து பல ரூபத்துல வந்து எல்லாரையும் மிரட்டி அசத்தி சிரிக்க வச்ச விவேக் ராஜகோபால் ஒரு நடிப்பு பேய்ங்க. அந்த ஆளு நிஜமாவே யங்ஸ்டர்ஸ்ல வந்து என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ நடிப்பு பேய் அப்படின்னு நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஆக்டர் அப்படின்னா விவேக் ராஜகோபால் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹீ கேன் ஹோல்ட் சீன்ஸ், அப்படியே டைவர்ஷனே இல்லாமல் அவர் மேலே அட்டென்ஷன் கொண்டு வந்துருவாரு. அமேசிங். நீங்க பெரிய லெவல்ல ஹைட்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட பிரார்த்தனை. ஸோ விவேக் ராஜகோபால், தேங்க்யூ ஸோ மச். ஐராவை பத்தி சொல்லணும்னா அவங்களோட மொழி வேற, ஆனா தமிழை வந்து சும்மா அப்படி பிரமாதமா கரைச்சி குடிச்சு டப்பிங்கும் அவங்களே பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ் மதர் டங்கா இருக்கிறவங்களே பாதி பேர் டப்பிங் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனா அவங்களோட லாங்குவேஜ் வேற, அவங்க இன்னைக்கு முயற்சி எடுத்து டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட எடிட்டர், எங்களோட சவுண்ட் டிசைனர் ஹரி, அஃப்கோர்ஸ் எங்களோட மியூசிக் டைரக்டர்ஸ் பிரதர்ஸ் முத்து கணேஷ், அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும். எல் வைத்தியநாதன் சாரோட பசங்க அண்ட் அமேசிங் டேலண்ட். இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கங்கா எங்களோட டிஓபி. இதில் இருக்கிற சேலஞ்சே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு, லொகேஷன்ஸ் கம்மி. ஆனால் அந்த லொகேஷன்ஸ் கம்மின்றது தெரியாத அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அவர் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு அப்படின்றது வந்து எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ தேங்க்யூ கங்கா சார். மற்றபடி நிறைய ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க. சவால்ராம், மரியா, ஹுசைன் எல்லாருக்குமே தெரியும். ஹுசைன் இஸ் அன் அமேசிங் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஜேர்னலிஸ்ட் ப்ளஸ் ஆக்டர், சீரியல்ஸ், சினிமா எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மாப்பிள்ள கணேஷ் சார் எல்லாமே நான் ஒவ்வொருத்தராக நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ரொம்ப போர் அடிக்கும். அதனால தான் நான் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இதில் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களும், முக்கியமாக வந்து கவுன்சிலர், அது ஏகாம்பரமாக நடித்தவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு நடித்தார். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் இதை நான் கிண்டலாகவே சொல்லலை. இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து நடிக்கும் போது உடம்பு சரியில்லாமல் போய் குளிர் ஜுரம் வந்து இருந்தாலும் ஷார்ட்டுக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார்ன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அண்ட் இண்டிவிஜுவலாக யார் பேரையாவது நான் விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். காமெடின்றது ஒரு டஃப்பான ஒரு ஜானர், இதை அட்டம் பண்ணுவோமே அப்படின்றது தான் ஒரு எண்ணம். வேற ஜானர்ஸில் ZEE5லேருந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை. மறுபடியும் சொல்கிறேன், எங்களோட பேக் எல்லாமே 99 ருபீஸாக மாறி இருக்குது. கூடி சீக்கிரம் டிஃப்ரெண்ட் பேக்ஸ் வரப்போகுது. ஸோ ZEE5ல நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட் அட் திஸ் கைண்ட் ஆஃப் ரேட் உங்களுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது. ZEE5ல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். அண்ட் செருப்புகள் ஜாக்கிரதைக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். செருப்புகள் ஜாக்கிரதை. ஸோ ZEE5ல ஐலிக்கு அப்புறம் நான் இது பண்ணுறேன். பட்டு இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ZEE5 கௌசிக் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்து தயாரிப்பாளர் சிங்காரவன் சாருக்கு, SS குரூப் அவருக்கு பெரிய நன்றியை சொல்லுகிறேன். டைரக்டர் ராஜேஷ் சூசைராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இந்த கதை வசனம் எழுதி ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்த எலிச்சூர் அரவிந்தன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த பயங்கர மழை இப்போ வருமா அப்போ வருமா, கீழே எடுக்க சுழற்சி மேலே எடுக்க சுழற்சி, 7 நாள் மழை 6 நாள் மழை. பார்த்துருங்க, வெளியே போகாதீங்க, மேம்பாலத்தில் கார் நிப்பாட்டிங்க, காரை கீழே நிப்பாட்டாதீங்க, வெளியூர் போனவங்களாம் அங்கே இருங்க, அது அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சுங்க, பால் பாக்கெட் 7 வாங்கி வச்சுங்க, 14 வாங்கி வைக்காதீங்கலாம் ஒரு இடத்துல ஒரு 4 மாதத்துக்குள்ளே பேசியிருந்தாங்கல்ல. அப்போ படம் பண்ணலாம்னு ஒரு ஃபோன், ராஜா மகாராஜா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி C5ல ஒன்று பண்ணலாம், மழை பெய்யுது பரவாயில்லண்ணே, இல்லை பால் பாக்கெட் 6 வாங்கினேன் 7 அண்ணே வாங்கினே போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இருந்து அன்னைக்கு எழுச்சியூர் ஆரம்பிச்சோன்னா நம்ம ராஜேஷ் சாரும் வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி பண்ணலாம் அப்படின்னா, சரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அந்த ரைட்டர்கிட்ட பேசிட்டு இருக்கேனே வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு ராஜேஷ் போயிட்டாரு. இப்போ இன்னும் பயங்கர ஃபாஸ்டான கதையாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் நான் 4 போலீஸ் நல்லா இருந்த ஊரும் பண்ணேன். ஒரு டைரக்டர் கிருஷ்ணான்னு அவர்கிட்ட இருந்திருக்காரு, நாகா சார்கிட்ட இருந்திருக்காரு அப்படின்னு அவரை பற்றியெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1.5 hour அரவிந்த் சார் நானும் அவரும் பேசணும். அவர் கூட ஏன் பேசணும், பேசவே வேண்டாம், அவர் பேப்பரில் எழுதி கொடுத்து கீழே போட்டாலே அது தங்க எடுத்தாலே சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துருவாப்புல, கோடு போட்ட மாதிரி இருக்கும். நான் எழில் சார்ட்டை ஒர்க் பண்ணும்போதே அவரை பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும். என்னோட மனநுத்தி பறை, தேசிங்க ராஜா அந்த படங்கள் எல்லாம் அவங்களோட எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசியிலே அவ்வளோ சிறப்பாக காமெடியாக பேசிக்கிட்டு இருப்பார். இன்னும் எவ்வளோ கதைகள் வச்சுருக்காருன்னே தெரியல. அந்த ஒரு ஏரியாவில் ஒரு கதை இருக்குது, இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவரோட திறமைக்கு இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொடரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த தயாரிப்பாளர், நம்ம தயாரிப்பாளர் SS குரூப் சிங்கரவலன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியல. என்ன பேச தெரியலன்னா டக்குன்னு போனோம், ஒரு 3 மாதத்தில் எடுத்துட்டோம். அப்படி ஒன்றும் சிரமம் இல்லாமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி பேசக்கூடாது சார், நாங்கள் இந்த கதையை சிங்கப்பூரில் இருக்கையில் கொஞ்சம் டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணோம்னே எங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண இடத்துலலாம் 16 கேரவன் அப்படியெல்லாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை. ஹீரோயினுக்கெல்லாம் மேக்கப் போட்டு வரையில் 3.5 மணி நேரம் ஆகும் சார். மதியானம் 2 ஷாட்டு தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருக்குது சார். அதை 3 பேட்டா கொடுத்து இங்கே வரையில் எங்களுக்கு 6 பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷாட்டை எடுக்க முடியும். அப்படி பேசினா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூப்பிட்டவுடனே காலையில் 7:30 மணிக்கு பொங்கலை தின்ட்டு உட்காந்துருப்பாங்க சார், அப்படிலாம் சொல்லிடாது. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேலி ஏறும்னு என்கிட்ட வேணால் சொல்லுங்கள், முதல் நாளில் ஒரு ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்றேன் சார், பேசிக்கிட்டே இருங்க சார், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. தங்கா கேமராமேனு நான் கருப்பன் படத்தில் பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் கேமராமேன் சக்தி சாரோட அசிஸ்டண்ட்டு. அப்போ ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பா, என்ன தங்கா ரெடியாக இருந்தேன், இருங்கண்ணே உங்களை அழகாக்கிறதுக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம், நீ அந்த விஷயத்தில் தோற்று போவ சத்தியமா என்னெல்லாம் அழகாக்கவே முடியாது அப்படின்னா. இந்த படத்தில் நம்ம ராஜேஷ் சூசை சொல்லும்போது அண்ணே தங்கா தான் கேமராமேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தங்கா நீ எப்படியா கேமராமேன் ஆயிடணும் நான் பல செட்டில் சொல்லும்போது இங்கே தங்கா வந்து கேமராமேன் ஆகிட்டான் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது எல்லாமே பக்கத்தில் இருக்கும், நல்லது தூரமாக இருக்கும். அவனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் பக்கத்தில் இருந்தால் ஒன்று தொட மாட்டான். சிகரெட்டை கூட பார்த்ததில்லை, சரக்கை பார்த்ததில்லை, எதையுமே பார்த்ததில்லை, தூங்கவும் மாட்டாப்புல. இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன், ஒரு 6 புரோட்டா அது மாதிரி நான் அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமராமேனு. அவர் இன்னும் உயரங்கள் இருக்குது, நீ வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை. அடுத்து ஹீரோ அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிகிட்டே இருந்தாப்புல. என்ன அப்பா பையன் யாரையா அப்படின்னு விவேக்க கொண்டு வந்து காமிச்சாங்க. சத்தியமா சொல்லியா இப்படியெல்லாம் என்ன கலராக புள்ள பறக்குவேன், என்ன கலராக இருக்கேன்,
இப்போ அங்கே பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பிக்கு பக்கத்தில் நான் ஒரு சின்ன வயசில் இல்லை, காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன். கவிதாட்ட கேட்டுக்கிட்டேன், இன்னுமா இன்னும் நிறையா இருக்கேன். ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன், அந்த பிள்ளை செவத்த பிள்ளை, அந்த கம்பியை பிடிச்சி அப்படி நின்றுச்சு. நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அதை பின்னாடி அப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன். சாங்கு ஓடுறாப்பு வளையூ செய்கலகலன்னு கவிதைகள் படிக்கிறது குழு தண்டல் காற்று அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துச்சு. ஒன்று எதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்து நினச்சேன். அந்த பிள்ளை கை சக்கச்சவே இருந்துச்சு, என் கை கண்ணகரையே இருந்துச்சு. அப்போ கையை விட்டுட்டு பேக் சீட்டு வழியாக ஏறி இறங்கி ஓடன வேண்டாம் நான். புரியுதுங்களா அவளுக்கு? இவ்வளோ ஒரு கலரான பிள்ளைய போய் நம்ம போய் லவ் பண்ணுறோன்னு வரட்ட முடியுமா? இல்லை போய் அந்த பிள்ளைய போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு. அது மாதிரி எனக்கு விவேக் வந்து செவத்த பிள்ளை. சரி, அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சீரியல்ஸு இதில் எல்லாம் நடித்தவங்க எப்படி பண்ணுவாங்க, இதில் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே ஓடும். ஆனால் சூப்பராக பண்ணார், நல்லா பண்ணீங்க. ஆமாம், நல்லா பண்ணிட்டீங்க. ஒரு நாள் சொன்னார், சொல்லும்போது இல்லை உண்மையிலே நான் அப்பா புள்ள அந்த பாண்டிங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அன்றைக்கி நைட் சொன்னார். மறுநாள் காலையில் கேட்டேன், நீங்கள் சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு. நான் இப்போ சொன்னேன் நான் கூட, ஏன்னா முதல்ல நைட்டு அவர் இருந்த பொசிஷன் நாங்கள் இருந்த பொசிஷன் அதனால் இப்போயும் எங்கேயா வெளியே பார்க்கல நம்ம காம்பவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதை எப்போ சொன்னேன், இதை போய் சொல்லிட்டேனா அப்படிலாம் நீங்கள் எதுவும் சொல்லிடுறாங்க. சீரியலில் நடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க, என் செல்லு சரியில்லை அப்படின்போம் கூட நடிக்கிற லேடிஸ்கிட்ட. அப்போ என்ன அவங்க நம்பர் வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம். உங்கள் போட்டோவில் எடுங்க, உங்கள் கேமரா நல்லா செல்லு, அதில் எடுத்து எனக்கு அனுப்புங்க, இல்லை நம்பர் வந்துடுங்கள. அப்படி வந்து உங்கள் போட்டோவில் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொன்னேன். ஐராவும் எடுத்து அனுப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இன்னைக்கு காலையில் கூட C5ல சொல்லிச்சு ஆஃபீஸில், ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமாம், பொழுதுனைக்கு ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு இப்போ ஏன் நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டேறீங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு என்னோட வெப் சீரிஸ் லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Z5க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். Z5 கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் அ லாட். அதெல்லாம் தாண்டி டைரக்டர் சார், தேங்க்ஸ் அ லாட், பிகாஸ் அவர் ஓகே சொன்னாதானே. ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள், சில பேரை நான் ஸ்பெசிஃபிக்கா தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். அதுல ஃபர்ஸ்ட் வருது என்னோட கோ-ஸ்டார் விவேக். ஓகே, ஸோ ஹி வாஸ் சோஃபார் இத்தனை வருஷம் நான் நடிச்சதுல ஐ திங்க் இவ்வளோ ஜாலியா இருந்தது இல்ல. இந்த டீமே இவ்வளோ ஜாலியான டீம். மெயின்லி மை கோ-ஸ்டார், பிகாஸ் ஹி கெப்ட் மீ ஹாப்பி ஆல் த டைம். He was he's a very fun-filled and very funny person. He's very amazing, I must say. And சிங்கம் புலி சார், ஐ டோன்ட் திங்க் நான் அவங்கள பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை. I'm very happy that I worked with him. அவர் கூட வந்த காம்பினேஷன்ஸ்ல எல்லாம் I was like really happy, ரொம்ப ஜாலியா இருந்தது. And Manoj Anna, you're there? Yeah, he's the associate director. And ஆனா ஆக்சுவலி எனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் அவர் அசோசியேட் டைரக்டர்னு தெரியல. ஆல்வேஸ் வந்துட்டு இது ரெடியா அது ரெடியா, he was always busy all the time. ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், யார் இவரு இவ்வளோ இதுவா இருக்கிறாரு அப்படின்னு. அப்புறமா later on I asked people who is he, then I came to know he's a associate director. But actually அவர் associate director மாதிரியே இல்லை, he was like a family member. So if I'm hungry, எனக்கு பசிச்சாலும், like if anything, I have any problem, I go to Manoj Anna. So he's a very sweet person. And when I come to Rajesh sir, enna solradhunu theriyala, one of the most creative directors I can say. ரொம்ப creative sense ஜாஸ்தி. And அந்த கொஞ்சம் கூட நான் director அப்படிங்கிற ஒரு திமிரு. I think he had worked in Bollywood, if I'm not wrong. Sir, if I'm not wrong, he's worked in very big movies in Bollywood. So
அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த திமிரு இருக்கும் பாத்தியா, திமிரு, அந்த ஒரு கோவம், ஒரு ஆட்டிடியூட், ரஃபா இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட இல்ல. ஓகே, நானே சஜஷன் சொன்னாலும் ஐம் லைக் யூனோ நியூ டு திஸ், பட் நானே சஜஷன் சொன்னாலுமே ஏத்துக்கிற ஒரு பர்சன். ஸோ டிரெக்டர் சார் இஸ் அமேசிங், அமேசிங். ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ டிரெக்டர், ஆன் தி ஹோல் ஹி இஸ் அமேசிங். ராஜேஷ் சார், so happy to have worked with you. And where I want to say about all my co-stars. There is this lady, beautiful lady, Devika. Okay, Devika, please show yourself. She is one person எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. If I am low, அவங்க வந்து என்ன என்கரேஜ் பண்ணி எங்க போனாலும் she is one person who keeps encouraging everyone. There is Roslyn who always keeps making herself better. She's always grooming herself, and she's like, okay, நேத்தோட நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா பண்ணோம். So she's always correcting herself, improving herself. So I got to learn a lot. There's another lady director here, Manju. So yeah, so she's also, so everyone, men's patina, and I don't know the names, I'm so sorry, but everyone on the whole, the team was so much fun. Manohar sir is missing here, so I'm like, Manohar sir was a great support, and if I have missed someone, I'm really sorry. Also, I want to mention my cameraman sir, Ganga sir. என்ன வந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் நின்னுடுவேன். I said, மா நல்லா இருக்கு, don't worry, மா நல்லா இருக்கு, don't worry, it's good. So அந்த ஒரு விஷயம் தான், okay, that made me do better every time. And who else have I missed? Nobody. And definitely நான் வந்துட்டு மியூசிக்கை பத்தி கேட்டேன் டிரெக்டர் சர்ட்ட. அவர் சொன்னா வரும்போது பாருமான்னு சொல்லி. So today when I'm seeing it, trust me, music has given life to the series. More than anything, the music has given life to the series. And thank you everyone. Thank you Z. Thank you Kaushik sir. Thank you everyone, press and all my friends who are present here. Thank you.